أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولئن سألتهم من خلق السماوات والأرض ليقولن خلقهن العزيز العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்து ஸுஹ்ருஃபை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் இதுவரை 8 வசனங்களை நாம் பார்த்து முடித்திருக்கின்றோம். இந்த 8 வசனத்தில் முதல் 4 வசனத்தில் அல்லாஹு தஆலா குர்ஆனின் மீது சத்தியம் செய்து இந்த குர்ஆனுடைய மகத்துவத்தையும் மகிமையை பற்றியும் பேசிவிட்டு பின்பு அல்லாஹு தஆலா இந்த உலகத்திற்கு ஒரு ப்ராசஸை, ஒரு வேலையை வைத்திருக்கின்றான். அது நபிமார்களை அனுப்புவதும் வேதங்களை இறக்குவதும் மக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக உபதேசம் செய்வதும். இதன் அடிப்படையில் மாறி நல்லவர்களாக வாழ்பவர்கள் நல்லவர்களாக இறப்பார்கள். அவர்களுக்கு நாளை மறுமையில் அவர்களுக்கான சன்மானங்கள் உண்டு. எவர்கள் இதற்கு மாற்றமாக நடப்பார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா அழித்து ஒழித்து விடுவானே தவிர, அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய இந்த ப்ராசஸ், நபிமார்களை இறக்குவதும் வேதங்களை இறக்குவதும் அல்லாஹ் செய்யக்கூடிய உபதேசத்தையும் ஒருபோதும் அல்லாஹ் நிறுத்தி கொள்ள மாட்டான். இதில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை முதல் 8 வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி முடித்துவிட்டு பின்பு நுட்பமான சில செய்திகளை வசனம் 9 முதல் 14 வரை உள்ள 6 வசனங்களில் அல்லாஹ் பேசுகின்றான். அதை கொஞ்சம் ஆழமாக விளங்குங்கள். இந்த உலகம் படைக்கப்பட்டிருப்பதே மறுமைக்காகத்தான் என்பதை அல்லாஹ் எப்படி பேசுறான்றதை பாருங்க. 9வது வசனம், வலஇன் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்து. நபியே, அந்த மக்களிடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள், வானங்களையும் பூமியையும் படைத்தது யார் என்று நீங்கள் கேட்டால் லயகூலுன்ன, நிச்சயமாக அவர்கள் சொல்வார்கள், ஹலகஹுன்ன, உறுதியிட்டு அவர்கள் கண்டிப்பாக படைத்தவனை சொல்வார்கள். படைத்தவன் அல் அசீஸ், கண்ணியவான் அல்லாஹ் என்று சொல்வார்கள். அல் அலீம், யாவையும் நன்கு அறிந்தவன், வல்லமை மிக்கவன் என்று அவர்கள் சொல்வார்கள். இதுல மாற்றம் பேச மாட்டாங்க. இந்த வானம் பூமியை படைத்தவன் யார் என்று அந்த குறைஷி குஃபார்களிடத்தில் நீங்கள் கேட்டால் படைத்தவன் அசீஸ் அல் அலீம் என்று அவர்கள் சொல்வார்களே தவிர, இதில் மாற்றமான ஒரு கடவுளின் பெயரை, லாத்து வானத்தை படைத்தது, மனாத்து பூமியை படைத்தது, ஹுபுல் மலைகளை படைத்தது என்று அவர்களால் பேசிவிடவே முடியாது. அவர்கள் தெளிவாக அல்லாஹ்தான் வானங்களையும் பூமியையும் படைத்தான் என்று அவர்கள் பேசுவார்கள். இப்ப இதை சொல்லி முடிச்சுட்டு இப்ப அல்லாஹ் அடுத்த 5 வசனத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நபர்களுக்கும் தான் யார் என்பதை புரிய வைக்கின்றான். இதை புரிய வைக்கும் போது 2 அடிப்படையான விஷயங்களை கொண்டு அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கின்றான். நீங்கள் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டிருப்பது மிகப்பெரிய நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் அந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக உங்களுக்கு சைட்ல சில விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உலகத்துல வாழுங்க, தேவைக்கு சாப்பிட்டுக்குங்க, தேவையான நேரத்துல திருமணம் செஞ்சுக்குங்க, குழந்தை குட்டிகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இது எல்லாமே சைடு. ஆனா மனிதன் சைட்ல உள்ளதை கொண்டுட்டு வந்து மெயின்ல வச்சுட்டான். அப்போ மெயின் எது? மறுமை நாளுக்காக ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அல்லாஹுடைய தீனுக்காக தன்னுடைய முயற்சி என்ன? இந்த தீனை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவதற்காக ஒவ்வொரு நபிமார்களும் எந்த விஷயத்தை செய்தார்களோ அதே பங்களிப்பாக தன்னுடைய பங்களிப்பு, தன்னுடைய 40 வருடங்களில் 60 வருடங்களில் 30 வருடங்களில் உங்களுடைய உழைப்பு என்ன என்பதை நீங்கள் கவனிக்கட்டும் என்ற தொனியில் அல்லாஹு தஆலா பேசக்கூடிய 2 கட்டங்களை பாருங்கள். அல்லதி ஜஅல லகுமுல் அர்ல மஹ்தா, இந்த பூமியை அல்லாஹு தஆலா தொட்டிலாக ஆக்கியிருக்கின்றான். மஹ்தா என்றால் தொட்டில், தொட்டிலாக ஆக்கியிருக்கின்றான். மேலும் வஜஅல லகும் ஃபீஹா சுபுலா, தொட்டிலாக ஆக்கியதோடு மட்டும் இல்லாமல் பல பாதைகளை அல்லாஹ் உங்களுக்கு அதில் ஆக்கி வைத்திருக்கின்றான். இது உண்மையில் மிகப்பெரிய ஆச்சரியம். தொட்டில் என்றால் அதுல பாதை இருக்கக்கூடாது. பாதை என்று உங்களுக்கு நடப்பதற்காக இருந்தால் அது தொட்டில் வடிவத்தில் இருக்காது. குழந்தையை நீங்க தூங்க போடக்கூடிய தொட்டில் அதனுடைய வடிவம் எப்படி இருக்கு? இப்படி இருக்கு.
அதுல ஏறி நீங்கள் நிற்கக்கூடிய நேரத்தில் பேலன்ஸ் இருக்காது, இன்பேலன்ஸ் ஆகும். ஆனா அல்லாஹ் சொல்றான், பூமியை தொட்டிலை போன்று நான் ஆக்கி வைத்திருக்கின்றோம், அது தொங்கிக்கிட்டு இருக்கு அந்த ரங்கத்துல. இதை சொல்லிட்டு சொல்றான், அதற்குள் பல பாதைகளை நாம் வைத்திருக்கின்றோம். ஆனால் ஒரு நாளும் ஒருவரும் சாய்ந்ததை போன்றோ விழுவதை போன்றோ உணர்வது கிடையாது. உங்களுக்கு போடப்பட்டிருக்கக்கூடிய பாதைகளில் நீங்கள் அழகாக பயணிக்கிறீர்கள். ஓடுறீங்க, நீங்க நடந்து போறீங்க, தவழ்ந்து போறீங்க, வாகனத்தில் பயணிக்கிறீர்கள், கப்பலில் பயணிக்கிறீர்கள், நீங்கள் பறந்து செல்கிறீர்கள். எந்த விதமான மாற்றமும் இல்லை. நீங்கள் எங்கிருந்து இலக்கு வைத்து எதுவரை செல்ல வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ பூமிக்குள்ளாக கவிழாமல் நீங்கள் செல்கிறீர்கள். நீங்கள் ஒருபோதும் சாய்வாக இந்த பூமியை உணர்ந்ததில்லை. ஆனா இந்த பூமியை நாம சாய்வாக்கி இருக்கிறோம், தொட்டிலை போன்று ஆக்கியிருக்கிறோம். ஏன் இப்படி செய்திருக்கிறோம் தெரியுமா? இதுவும் நேருக்கு நேர் முரண்பாடு. தொட்டிலாக இருப்பதும் அதில் பாதைகள் இருப்பதும் என்பது நாம நினைச்சதுனால்தான் அந்த மாதிரி இருக்கு. லஅல்லக்கும் தஹ்ததூன், நீங்கள் இதை உணர்ந்து நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இப்படி நாம் ஆக்கி வைத்திருக்கின்றோம். லஅல்லக்கும் தஹ்ததூன். பின்பு அல்லாஹ் அடுத்ததை பேசுறான், வல்லதி நஸ்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் பிகதர், வானிலிருந்து உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட நீரை நாம் இறக்கி கொண்டே இருக்கின்றோம். எவ்வளோ மழை எங்க பெய்யணும், எவ்வளோ தண்ணி உங்களுக்கு தேவைப்படுது, எவ்வளவு தண்ணி மரம் செடி கொடிகளுக்கு தேவைப்படுது, எவ்வளவு தண்ணீர் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு தேவைப்படுது, எவ்வளவு தண்ணீர் பூமிக்கடியில் ஊர்ந்து செல்லக்கூடிய ஜீவராசிகளுக்கு புழு பூச்சிகளுக்கு தேவைப்படுது, எல்லாவற்றையும் அளந்து நிர்ணயத்தின் அடிப்படையில் நமக்கு தேவைன்னா கொஞ்சமா பேஞ்சுது, நாம சொல்லுவோம் அதிகமா பேஞ்சுது. அதிகமும் இல்லை, கொஞ்சமும் இல்லை. இது அல்லாஹினுடைய பதிவேட்டில் எவ்வளவு தேவையோ, எதற்கு தேவையோ அவ்வளவு பேஞ்சிருக்கு. நமக்கு அதிகம், நமக்கு குறைவு. ஆனா இந்த பூமியில் இருக்கக்கூடிய மற்ற பிராணிகளுக்கு மற்றதை வைத்து பார்த்தால் அல்லாஹ் நிர்ணயம் செய்தது இந்த உலகத்தில் பெய்தது. வல்லதி நஸ்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் பிகதர், அல்லாஹினுடைய தக்தீரின் அடிப்படையில், நிர்ணயித்ததின் அடிப்படையில், அளவீட்டின் அடிப்படையில் நாம் இந்த பூமியில் நீரை இறக்கினோம். ஃபஅன்ஷர்னா பிஹி பல்தத்தம் மைத்தா, இறந்து போன சில புற்பூண்டுகளை, பூமிகளை இதன் மூலமாக நாம் உயிர்ப்பித்தோம். இப்ப சொல்லி முடிச்சிட்டு அல்லாஹ் 2 தத்துவங்களை பேசுகின்றான் என்று சொன்னேன். அதில் முதலாவது கதாலிக துஹ்ரஜூன், இந்த மழை பெய்கிறது, அதன் மூலமாக நீங்கள் நீர் அருந்துவது, அதை நீங்கள் எடுத்துக்கொள்வது, நீங்கள் குளிப்பது, நீங்கள் போர் போடுறது, மோட்ரு போடுறது, நீங்கள் வண்டி கழுவுறது, நீங்கள் வாகனங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது, நீங்கள் உங்களுடைய கால்நடைகளுக்கு யூஸ் செய்வது, இது எல்லாமே சைடு. இந்த மழை பொழிய வைத்து மழையின் மூலமாக பூமியினுடைய புற்பூண்டுகளை முளைவிக்க செய்கின்றானே உங்களுடைய கண்ணுக்கு முன்னால், நீங்க என்ன யோசிக்கணும் தெரியுமா? கதாலிக துஹ்ரஜூன், இப்படித்தான் மறுமையில் அல்லாஹ் உங்களை முளைப்பிப்பான். இதுக்கு தான் நம்ம பெய்ய வைக்கிறோம். இந்த படிப்பினையை நீங்கள் எப்போது உணர்வீர்கள்? இந்த படிப்பினையை நீங்கள் எப்போது கொண்டு வந்து, இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டது வீண் விளையாட்டுக்கல்ல. மழை பொழிய செய்து எப்படி புற்பூண்டுகள் முளைக்கின்றதோ இது போன்றுதான் நாளை மறுமை நாளையில் புதையுண்ட நம்மை அல்லாஹு தாலா மீண்டும் கபரிலிருந்து கொண்டு வருவான் வெளியே. அவன் விட்டுவிட மாட்டான் என்ற இந்த தத்துவத்தை நீங்கள் என்று விளங்குவீர்கள், என்று புரிவீர்கள். அசல் நோக்கத்தை எப்போ நீங்க விளங்க ஆரம்பிப்பீங்க? குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற மாதிரி இதே சண்டையை போட்டுக்கிட்டு இருந்தா எப்போது மறுமையை பற்றி நீங்கள் யோசிப்பீர்கள்? கதாலிக துஹ்ரஜூன், இந்த மழை கொண்டு சொல்லக்கூடிய செய்தியை, அந்த தத்துவத்தை, நுட்பத்தை நீங்கள் எப்போது உணர்வீர்கள்? இப்படித்தான் உங்களை நாம் வெளியே கொண்டு வருவோம். இது ஒன்று. இரண்டாவது பாருங்க, வல்லதி ஹலகல் அஸ்வாஜ குல்லஹா, பின்பு அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் ஒவ்வொரு பொருள்களையும் ஜோடிகளாகத்தான் படைத்திருக்கின்றான். அதுல நுட்பம் இருக்கின்றது, அதுல தத்துவம் இருக்கின்றது. எந்த ஒரு படைப்பையும் தனித்து விடப்படவில்லை. அப்படி தனித்து விடப்பட்டிருந்தால் அதில் நுட்பங்கள் இருக்கும், அதற்கான படிப்பினை இருக்கும். ஆனால் 99.99% ஒட்டுமொத்தத்தையும் அல்லாஹு தாலா ஜோடியாகத்தான் படைத்திருக்கின்றான். வஜஅல லக்கும் மினல் ஃபுல்க், அல்லாஹு தாலா உங்களுக்கு கடலிலே கப்பலை ஆக்கி வைத்திருக்கின்றான். வல் அன்ஆம், கால்நடைகளை இந்த பூமியில் அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கி வைத்திருக்கின்றான். மா தர்கபூன், நீங்கள் அதன் மீது ஏறி பயணம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். ஆடுகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் குதிரைகளையும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருப்பது
இப்போ நீங்கள் கண்டுபிடித்த பைக், கார், இதெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருப்பது நீங்கள் பயணம் செய்வதற்காகத்தான். பின்பு பயணம் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் பேசக்கூடியதை பாருங்க. லிதஸ்தஉ அலா புஹூரிஹி சும்ம தذ்குரு நிஅமத ரப்பிக்கும் இதஸ்தவைத்தும் அலைஹி. பயணம் செய்வதற்காக அந்த பயணம் செய்யக்கூடிய வாகனத்தின் மீது நீங்கள் ஏறி அமர்ந்ததற்கு பின்னால், அது உங்களுடைய பைக்காக இருக்கட்டும், உங்களுடைய பேருந்துகளாக இருக்கட்டும், உங்களுடைய குதிரைகளாக இருக்கட்டும், உங்களுடைய ஒட்டகங்களாக இருக்கட்டும், ஏறி அதன் மீது சமநிலைக்கு நீங்கள் வந்ததற்கு பின்னால், அமர்ந்ததற்கு பின்னால், வத்தகூலு நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வாகனங்களை அல்லாஹ் கொடுத்தான். நீங்கள் பயணம் செய்வதற்காக அல்லாஹு தஆலா கொடுத்தான் அப்படின்னா, பயணம் செய்யும் போது இப்படி சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் வாகனங்களை கொடுத்தான். எப்படி சொல்லணும்? சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன். இப்போ பயணம் செய்யும் போது ஓதக்கூடிய துஆவை நம்ம எல்லாருமே தெரிந்து வைத்திருக்கின்றோம். இது குர்ஆனுடைய வசனத்துல அல்லாஹ் பேசுறான். அல்லாஹ் பேசக்கூடிய தத்துவத்தின் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து சொல்லுங்கள். சுப்ஹானல்லதி, அல்லாஹு தஆலா மகா தூய்மையானவன். சஹ்ஹர லனா, நிச்சயமாக அவன் நமக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான். ஹாதா, இதை, அது கப்பலாக இருக்கலாம், பேருந்தாக இருக்கலாம், காராக இருக்கலாம், குதிரையாக இருக்கலாம், இதை அல்லாஹு தஆலா நமக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான். வமா குன்னா லஹு முக்ரினீன், இதன் மீது ஒருபோதும் நாம் சக்தி பெற்றவராக இல்லை. ஒரு நாளும் இது நம்முடைய சக்திக்கு உட்பட்டதில்லை. ஒரு வாகனத்தின் மீது ஏறி இங்கிருந்து அங்கு செல்லக்கூடிய இந்த விஷயத்தை அல்லாஹ் வசப்படுத்தாமல் விட்டுவிட்டால் கண்டிப்பாக இங்கிருந்து அங்கு செல்ல முடியாது. நீங்கள் சென்று பாருங்கள், எல்லா இடத்திற்கும் உங்களால் சென்று விட முடியும் என்று நீங்கள் காட்டுங்கள், முடியாது. அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திய பகுதிகளுக்கு மட்டுமே, அந்த எல்லை தூரம் மட்டுமே உங்களால் செல்ல முடியும் என்று அல்லாஹு தஆலா பேசி காட்டுகின்றான். வமா குன்னா லஹு முக்ரினீன், இதன் மீது ஒருபோதும் நாம் சக்தி பெற்றவர்களாக இருக்கவில்லை. அல்லாஹ் தான் இதை வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான். இப்போ அல்லாஹ் பேசக்கூடிய அடுத்த வாக்கியம் இதுதான் தத்துவம். வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன், நிச்சயமாக நாம் நம்முடைய ரப்பின் பக்கமே திரும்புபவர்களாக இருக்கின்றோம். இங்க வாகனம் உங்களுக்கு கொடுத்தது, வாகனத்தின் மீது நீங்கள் ஏறி அமர்ந்து அல்லாஹு தஆலா பயணம் செய்வதற்கு வசப்படுத்தி கொடுத்ததெல்லாம் சைடு. அப்போ உண்மையான நோக்கம் என்ன? வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன், உங்களுடைய இந்த பயணம் இருக்கின்றதே, மறுமையை நோக்கிய பயணம். நீங்கள் அங்கு பயணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு நொடியும் இந்த ஊர்லேருந்து வேற ஒரு ஊருக்கு நீங்க போறீங்க, அந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போறீங்க. இது எல்லாமே உலக பயணங்கள். இதெல்லாம் இந்த உலகோடு முடிந்து போகக்கூடியது. ஆனால் உங்களுடைய பயணம் மறுமையை நோக்கி இருக்கின்றது. மறுமையின் பக்கம் நீங்கள் திரும்ப போகிறீர்கள் என்பதை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். இதை பற்றி நீங்கள் நினையுங்கள். உங்களுடைய பைக் ஸ்டார்ட் ஆகும் போதே இந்த துஆவை ஓதும் போது உங்களுடைய உள்ளத்தில் உதிக்க வேண்டும், இங்கிருந்து அங்கு கிளம்புவது, அங்கிருந்து இங்கு கிளம்புவது என்பது இது உலகத்திற்கான பயணம். ஆனால் மறுமைக்கான பயணம் என்று ஒன்று இருக்கின்றது. நாம் அதை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த பயணத்திற்கு நாம் எதை தயாரித்து வைத்திருக்கின்றோம், என்ன செய்து வைத்திருக்கின்றோம் என்பதை உள்ளார்ந்து நாம் விளங்க வேண்டும். இதற்காகத்தான் வாகனத்தையும் கடலின் மீது கப்பலையும் உங்களுடைய கால்நடைகளையும் நீங்கள் பயணம் செய்வதற்காக நாம் கொடுத்தோம் என்று அல்லாஹு தஆலா பேசக்கூடிய இந்த இரண்டு தத்துவம், மழைக்கு பின்னால் உயிர்ப்பிப்பதை பார்த்து நாமும் இப்படித்தான் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் எழுப்பப்படுவோம் என்று சிந்திப்பது, பயணம் செய்யக்கூடிய நேரத்தில் வாகனத்தில் ஏறி அமர்ந்ததும் நம்முடைய பயணம் அல்லாஹின் பக்கம் நெருங்கி கொண்டிருக்கின்றது என்று விளங்கக்கூடிய இந்த விஷயம், இந்த இரண்டின் பக்கம் உங்களுடைய சிந்தனை உள்ளார்ந்து இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா இந்த 6 வசனங்களில் பேசி முடிக்கின்றான். இதனுடைய தர்ஜுமாவை நாம் பார்த்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய விளக்கத்தை தொடர்ந்து நாம் காணலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.